கண்மாலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர்! எங்கள் சிறுமையிலும் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நீர் அல்லவாப்பா. இம்மட்டும் எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் தகப்பனே, இம்மட்டும் எங்களை காத்த தேவன் நீர் அப்பா. நெருக்கங்கள் மத்தியிலும் சோதனைகள் மத்தியிலும் எங்களுக்கு வெற்றியை தந்த தேவன் நீரே. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரை தேவனுடைய கரம், தேவனுடைய மகிமை இடத்தில் அசைவாடும்படியாக விரும்புகிறோம். நான் போகிற வழி அறிந்திருக்கிற தேவன், தடைகளை உடைக்கிற தேவன், பொல்லாப்பின் கரங்களை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவ ஆவியானவர் கடந்து வரும்படியாக விரும்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நீர் அசைவாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மனிதனுடைய பலத்தினால எவ்வளவு முயற்சி செய்தாலும் பல நேரங்களில் தோல்விகளை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். எதிரிகளை வீழ்த்துகிற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். சாத்தான் மேலே நடக்கிற ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். ஒரு விசை கூட கரங்களை மேல உயர்த்தி, கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. வசனம் சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க போகிற தகப்பனே, நீரங்களை பலப்படுத்தும் அப்பா, நீரங்களை நிரப்பும். உடைய வார்த்தைகளை வழி நடத்தட்டும் ராஜா. உடைய வார்த்தையில பலன் உண்டு. உடைய வார்த்தையில் வியாதிகள் மாறும். உடைய வார்த்தையில் புதிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்பா. விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த மாலை நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை நேரமாக மாறப்போகிறது. தேவனை ஆராதிக்கும் பொழுதே சோர்வுகள் உடைய போகிறது. பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகளை கர்த்தர் உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு மனமாய் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்பா. சத்துவம் இல்லாத எங்களுக்கு பலனை கொடுக்கிறவரே, நன்றி ராஜா. ஆண்டவரை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சேர்ந்து சொல்ல போகிறோம். நீங்க போதும் ஏசப்பா. உங்களுடைய சமூகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதலை கொடுக்கும். நீங்க போதும்
ஏசப்பா சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஐயா வாழ்க வாழ்க, வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, நாமம். Thank you Father. வசனம் சொல்லியிருக்கிறது, ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன் அவர். முடிவில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் அவர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நெருங்கி நான் நொறுக்கப்பட்டு போவதில்லை. அப்பனின் மார்பில் சாய்ந்தென்றுமே நான் எப்போதும் பாடிடுவேன். அந்த பரலோக தேவனை கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே என்று சொல்லி கர்த்தரை ஆராதிப்போமா. அவன் நல்லவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். எப்பக்கம் பிரச்சனைகள் சூழ்ந்தாலும், எந்த திசையிலும் நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்தாலும், அவர் நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமாக இருக்கும் பொழுது, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு ஒரு நாளும் உடைந்து போவதில்லை. வாய்களை திறந்து சொல்லுங்க, தகப்பனே என்னுடைய விசுவாசத்தை உங்க மேல நாங்கள் கட்டுகிறோம். தகப்பனே விசுவாசத்தை உங்க மேல வச்சிருக்கிறோம்ப்பா. ஒரு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் ஆண்டவரை முடிவை நீர் சம்பூர்ணமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக செய்ய வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம். ஹalleluya ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதம் கல்லில் ஈடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடு. அவர் சட்டையின் கீழ், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சட்டையில் மறைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். பாதம் கல்லில் இடராதபடி தன்னுடைய கரங்களினால் நம்மை ஏந்தி உன்னை சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர். மாலை நேரத்தில் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் பதிலை கொடுக்க போகிறார். அவர் நம் சார்பில் இருக்கும் பொழுது
நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? எத்தனை பார்வோன் வந்தாலும், எத்தனை பெருங்காற்று நம்ம மேல் வீசினாலும் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த வல்ல தேவன் ஒரே ஒரு முறை கரங்களை மேல உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. நல்ல சத்தமா ஆராதனை 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 கடைசியா ஒரு முறை ஆராதனை ஆராதனை ஆராதனை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுப்போமா? ஒரே மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே, we are here to worship you Lord. இந்த மாலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் தகப்பனே. இந்த இடத்திற்குள்ள நீர் அசைவாடும்படியாக விரும்புகிறோம். ஆண்டவரே, நொறுக்கப்பட்ட இருதயங்கள் இந்த மாலை நேரத்தில் ஒரு புதிய பலனை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசு, நன்றி இயேசுவே. எல்லாரும் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பரலோகத்தின் வல்லமை நம்மை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. கடைசியா கரங்களை நல்ல மேல உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அடைத்து வைத்திருக்கிற வாசல்களை தேவன் இந்த இரவு நேரத்தில் திறக்க போகிறார். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வாயில திறந்து சொல்ல, தகப்பனே, நீர் அசைவாடு ராஜா. கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதிலை கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறோம். நீர் கடந்து வாரும் தகப்பனே. சிறைச்சாலை கதவுகளுக்குள்ளே நீர் கடந்து வந்த பொழுது அந்த சிறைச்சாலையின் தாழ்பாள்கள் எப்படி உடைந்து போனதோ அதே வல்லமைய இந்த மாலை நேரத்தில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுதும் தேவனுடைய வல்லமை. Thank you Father, thank you Holy Spirit. வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது பாடும் பொழுது சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி வெளியே ஓடினது போல, துதிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தடைகள், போராட்டங்களை கர்த்தர் உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் விடுதலை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஒரு மனமாய் தேவனுடைய சமூகத்தில் கேட்ப தகப்பனே, மீதியான வேளையை, மீதியான நேரத்தை உடைய கரங்களை தருகிறோம் அப்பா. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். வார்த்தையில நீர் எங்களோடு கூட பேசும். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்களை தேவன் மாற்றும், போராட்டங்களை தேவன் மாற்றும்.
முற்றுமுடிய உம்முடைய கரங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நீங்கள் வேலையெல்லாம் முடித்து விட்டு ஃப்ரீயா இருப்பீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் கடந்து வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆராதிக்கிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. வேகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயா 64 அதிகாரம் 8 வசனத்தில் விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான வசனம் விதமாக சொல்லியிருக்கிறது, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறேன். பல நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்குகிற தேவன் தானா? பல நேரத்தில் உடைக்கப்படுகிறோம். வசனம் சொல்லியிருக்கிறது, ஆதியாகம புத்தகத்தில் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார், ஆதியில வெறுமையாக இருந்தது, there is nothing, ஒன்றுமே இல்லை. எப்பொழுது வார்த்தை கடந்து வந்ததோ வெறுமையை கர்த்தர் செழிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில வெறுமையோடு நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் வெறுமை, வாழ்க்கையில வெறுமை. ஒருவேளை யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம், நான் எங்க திரும்பி பார்த்தாலும் வெறுமையை மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறேனே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில வெறுமையாக்கப்பட்டிருக்கலாம், ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாக்கப்பட்டிருக்கலாம், நெருக்கங்கள் மத்தியில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். உங்களை படைத்த தேவன் உங்களை பார்த்து மிக அழகாக சொல்லுகிறார், உங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். மூல பாஷையில் ஒரு வார்த்தையை நாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், ஏலோகிம் என்று சொல்லுவார்கள். ஏலோகிம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உருவாக்குகிறவர் என்ற அர்த்தம். இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை, இந்த உலகம் வெறுமையாக இருந்தது. ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த உலகம் வெறுமையாலாம் இருக்குது, வார்த்தையை கொடுக்கிறாரு, let there be light என்று சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவதாக வார்த்தை கடந்து வந்தது, வெளிச்சம் உண்டானது. மாலை நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்காக கொடுக்கிறார், உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில தோற்று போய், வாழ்க்கையில துவண்டு போய், வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போனேனே, குடும்பத்தில் பலத்தை இழந்து போனேனே, நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறதே, இந்த கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களை உருவாக்க, புதிய மனுஷனாக மாற்ற, இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் மிக அழகாக சொல்லி இருக்கிறது, அவர் உங்களை உருவாக்குகிற தேவன். ஆனால் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம உடைந்து போகிறோம். வியாதியின் நிமித்தமாக, வறுமை நிமித்தமாக, ஏழ்மை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை பல நேரம் உடைந்து போகிறது. நெருக்கத்துக்குள்ளே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் 2 காரியத்தை மிக சீக்கிரமாக தெளிவாக உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை ஏன் உடைக்கப்படுகிறது, ஏன் தேவன் சில நேரத்தில் நம்மை உடைத்து போடுகிறார், 2 காரியங்கள் வேத புஸ்தகத்தின் உதவியோடு உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை எரேமியாவின் புஸ்தகம் 48 அதிகாரம்
38ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மோவாபின் சகல வீடுகளின் மேலும் அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பல் உண்டாகும். ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வசனத்துல முதலாவது நாம் ஒரு காரியத்தை வாசிக்க கேட்டோம். அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஒன்றுமில்லாமையில வார்த்தையினால் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதிலே ஒரு அனுபவம் கடந்து வருகிறது. மோவாபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் உருவாக்குகிறவரா இல்ல உடைக்கிறவரா? ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரே, உருவாக்குவேன்னு சொல்றாரு. ஆனால் ஏன் தேவன் மோவாபை உடைக்க வேண்டும்? ஏன் தேவன் ஆசீர்வாதத்தை உடைக்க வேண்டும்? வேத புஸ்தகத்தின் உதவியோடு 2 காரியங்களை சீக்கிரமாய் பார்க்க போகிறோம். ஏன் தேவன் மோவாபை உடைக்கிறார்? அதே அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினார்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை உடைந்து போவதற்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா? பெருமை நமக்குள்ளே இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் எந்த காரியத்திற்கும் நமக்கு எதிராய் நிற்கவில்லை, பெருமைக்கு எதிராய் ஆண்டவர் நிற்கிறார். நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைங்க நல்ல உயர்ந்த இடத்துல வரணும், நம்ம குடும்பம் இப்படிப்பட்ட நிலைமையில வரணும், நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நம்ம குடும்பம் இந்த உலகத்துல நம் வாழுகிற ஊர்ல பெரிய நிலைமையில இருக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரும் உங்க மேல அதே திட்டத்தை தான் வைத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் உடைத்து போடுவதற்கான முதல் காரியம் என்ன தெரியுமா? பெருமை நமக்குள்ள இருக்கிறது. நான் யாரு தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாங்க போகிற சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? எங்க சபை எப்படிப்பட்டது தெரியுமா? பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய பலத்த கரங்களிலே நாம் எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்க வேண்டும். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நிம்ரோத் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். நிம்ரோத் என்பதற்கு மூல பாஷையில் அர்த்தம் என்ன தெரியுமா? பலவான் என்று அர்த்தம், பராக்கிரமசாலி என்று அர்த்தம். வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் முதல் முறையாக தேவன் ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். பேர் ரொம்ப நல்ல பேர் தான், பேரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குது. நிம்ரோத் என்று சொல்லும் பொழுதே ஒரு பெரிய பலன் ஒன்று தெரிகிறது. அவன் யோசிக்கிறான், இந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டணும், அந்த பரலோகத்தையே தொட்டு இருக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு கோபுரத்தை கட்டுகிறான். நடந்த காரியம், ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார், இவ்வளவு பெரிய பெருமையோடு கட்டுகிறானே, இவனுக்குள்ள ஏன் இந்த பெருமை கடந்து வந்தது? பெருமையை கண்ணோக்கி பார்க்கிறார், பரலோகத்திலிருந்து பார்க்கிறாரு, பெருமையோடு இருக்கிறாயா? சூழ்நிலை குறித்து இருக்கிற சூழ்நிலையை நினைத்து பெருமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? பார்க்கிறார், ஆண்டவர் தாறுமாறா மாற்றி போடுகிறார், இருக்கிற சூழ்நிலையை தலைகீழாக மாற்றி விடுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக உங்களை வணையும்படியாய் உருவாக்கும்படியாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த பானை ஆண்டவர் நல்லா வணைந்து முடிக்கணும்னா, வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னா, எப்படிப்பட்ட பெருமை இருந்தாலும்
எப்படிப்பட்ட பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தூக்கி தூர தள்ளி வச்சிரும். ஆண்டவரே, நான் என்னை சிறுமப்படுத்துகிறாப்பா, என்னை தாழ்த்துகிறேன் தகப்பனே, நீர் என்னை உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன ஆசீர்வாதத்தை, வற்றி போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு மீன் அழகான ஒரு குளத்துல வாழ்ந்து கொண்டிருந்துச்சு. பக்கத்துல ஒரு தவளை இருந்துச்சு. இந்த மீன் எப்பவுமே ரொம்ப அழகா இருக்கும். அது ஒவ்வொரு நாளும் அந்த தவளையை பார்த்து சொல்லுமா, தவளை பாரு, நீ எவ்வளவு கேவலமாக இருக்கிற, சரீரத்தை பாரு எவ்வளவு அசிங்கமா இருக்குது, நீ பாரு கருப்பு கலர்ல இருக்கிற, ஆனா என்ன பாரு, நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த குளத்தின் அருகாமையில் ஒரு பையன் வருவான். வந்து அழகான ஃபிஷ் ஃபுட், அந்த மீனுக்கு இரையை கொடுப்பான். கொடுத்த உடனே இந்த தவளையை பார்த்து சொல்லும், தவளை இங்க பாரு, நான் அழகாக இருக்கிறதுனால, இந்த இடத்துல நான் பார்க்க அழகாக தெரிவதனால எனக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ஆனால் நீ பாரு அசிங்கமாக இருக்கிறதுனால யாரும் கண்ணோக்கி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த தவளை சோகத்தோடு உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுமா, ஆண்டவரை பார்த்து கேட்கும், ஆண்டவரே ஏனப்பா நீர் என்னை இப்படி படைத்தீர், ஏன்பா என்ன நீங்க இப்படி ஒரு அசிங்கமான ஒரு பிராணியாக, ஒரு கேவலமான பிராணியாக படைத்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் இந்த மீனுக்குள்ள, இந்த அழகான மீனுக்குள்ள கர்வம் கூடிக்கொண்டே இருந்தது, பெருமை கூடிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் தவளையை பார்த்து இதே வார்த்தையை சொல்லும், ஏ தவளை பாரு, உனக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கவே செய்யாது, ஆனால் எனக்கு தான் சாப்பாடு கிடைக்கும், உனக்கு யாரு கொடுப்பா அப்படின்னு தவளையை பார்த்து கேட்டுட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த பையன் சாப்பாடு போட வருவான். ஒரு நாள் காலை நேரத்தில் இந்த தவளை தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, ஐயோ என்னை காப்பாற்றுங்கள், யாராயிலும் என்னை காப்பாற்ற வரமாட்டீர்களா என்று மீனுடைய சத்தம் கேட்குது. இந்த தவளை தடால் புடலா எழுப்பி பார்க்குது. இந்த மீனுக்கு வாயில ஒரு தூண்டில போட்டு யாரு சாப்பாடு கொடுத்தானோ அவன் தூக்கிட்டு போறான். அப்போ இந்த தவளை ஆண்டவரை பார்த்து சொல்லிச்சா, ஆண்டவரே நீர் என்னை இந்த நிலைமையில வைத்திருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பல நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், ஆண்டவரே எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கப்பா, எல்லாரும் வளர்ந்துட்டே போறாங்க, ஆனா நான் இன்னுமே இதே நிலைமையில இருக்கிறேனே, நான் இன்னுமே உலகத்தால் அடிக்கப்பட்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை இன்னும் சோர்வுகளுக்குள்ளே இருக்கிறதே. இந்த கண்ணீரோடு நீங்கள் ஆண்டவரை குறித்து, ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலம் வரும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பலத்த கரங்களில் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலம் வரும். பெருமை இல்லாமல், நம்ம தலகணம் இல்லாம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் வெறுமையானவர்கள், நாங்கள் எதற்கும் பிரயோஜனமற்றவர்கள், ஒரு களிமண்ணாக உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம்ப்பா, எங்களுக்குள்ள எந்த பெருமையும் இல்லப்பா, எங்களுடைய வாழ்க்கை குறித்த பெருமை இல்லை, பிள்ளைகளை குறித்த பெருமை இல்லை, இருக்கிற வீட்டை குறித்த பெருமை இல்லை, போகிற சபையை குறித்த பெருமை எங்களுக்கு தேவையில்லப்பா, எங்களை புதிய மனுஷனாக மாற்றும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்க வாழ்க்கையை அலங்கரிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மீன் நினைச்சு பார்த்துருக்கோம், நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் இந்த உலகத்துல எவ்வளவு அழகாக இருக்கிறேன். வசனம் சொல்லியிருக்கிறது, மாயை மாயை, இந்த உலகத்தில் காண்கிற எல்லாமே மாயை. இந்த உலகத்துல ஒண்ணுமே நிரந்தரம் இல்ல. தேவனுடைய சமூகத்தை தவிர, தேவனுடைய அன்பை தவிர, தேவனுடைய ஆசீர்வாதத்தை தவிர இந்த உலகத்துல எல்லாமே மாயை. இந்த மாலை நேரத்தை தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணும். தகப்பனே
நீர் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவு உயரத்துல நீர் என்னை கொண்டு போனாலும் என்னை தாழ்த்துகிறேன் அப்பா என்று சொல்லி பாருங்கள். மோவாபை தேவன் உடைத்து போட்டதற்கான முதல் காரணம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி அலைந்தார்கள்? பெருமையோடு அலைந்தார்கள். எரேமியா 48 அதிகாரம் 42 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியினால் கர்த்தர் மோவாபை அழித்து போட்டார். நல்ல பாத்திரமா ஆண்டவர் வணையணும்னு நினைக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. எப்படிப்பட்ட பெருமையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பெருமை உங்களுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் உடைக்காதபடி உங்களை அழகான பாத்திரமாய் அவர் வணைய வேண்டுமானால் முதலாவது உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு அனுபவம், பெருமையை கலத்தி வச்சுட்டு ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். வசனம் சொல்லி இருக்கிறது போல ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அடங்கி இருக்கணும். பெருமை பாராட்டாதபடிக்கு, பெரிய காரியங்களை சொல்லாதபடிக்கு நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாக கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. வேகமாய் இரண்டாவது காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியாகமம் 19 அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோவாபை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மோவாபை அழித்து போட்டதற்கான, மோவாபை உடைத்து போட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த மோவாபுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோதம் குமாராவை ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று திட்டம் செய்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் லோத்தை தெரிந்தெடுக்கிறார். லோத்தை பார்த்து சொல்றார், எப்பா இந்த இடத்துல வாழாத, மோசமான ஜனங்கள் வாழுகிறார்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் வாழுகிறார்கள். நீயும் உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், காப்பாற்றப்பட வேண்டுமானால், go out of this city, இந்த இடத்திலிருந்து வெளியே போ என்று சொல்லுகிறார். லோத்தும் வெளியே வந்துடுறாரு, குடும்பத்தோடு வெளியே வராரு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு, சரித்திரம் சொல்லுகிறது. அவருடைய மனைவி திரும்பி பார்த்தபடினால உப்பு தூணாக மாற்றப்பட்டார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மோவாப் எப்படி உண்டானது தெரியுமா? லோத்துக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருக்கிற நாட்கள் அவங்க யோசிக்கிறாங்க, நமக்கு ஒரு சந்ததி வேண்டும், நமக்கு ஒரு புதிய ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 19 அதிகாரம் 32 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு மதுபானத்தை கொடுத்து அவனோடு கூட சயனித்தபடியினால அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மோவாப் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏன் தேவன் இரண்டாவதாக மோவாபை உடைக்கிறார் தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள், தேவன் விருப்பப்படாத வழிகளில் நடந்தார்கள். ஒருவேளை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை உடைந்து போனது, எவ்வளவோ முன்னேறணும்னு நினைக்கிறேன், எவ்வளவோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் நினைக்கிறேன், எங்கெல்லாமோ ஓடி பார்க்கிறேன், நான் ஓடாத இடம் இல்ல, நான் போகாத இடம் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாவிட்டால், உன்னுடைய இச்சைகளை விட்டு நீ வெளியே வராவிட்டால், நீ நினைக்கலாம் யாருக்குமே தெரியாது, எந்த மனுஷனும் அறிந்து கொள்ள முடியாது, நான் போகிற பாதை யாருக்கு தெரிந்திர போகுது, நான் வாழ்கிற வாழ்க்கை யாருக்கு தெரிந்து விட போகிறது நினைத்து கொண்டிருக்கலாம். ஒரு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், ஆழத்தை அறிந்திருக்கிறார். மோவாபை தேவன் உடைத்து போட்டதற்கான காரணம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தகப்பன் கூட வாழ்ந்து
பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். கடந்து வந்த நிலைமை என்ன தெரியுமா? இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. மோவாபு மேல தேவனுடைய சாபம் கடந்து வர ஆரம்பித்தது. இன்னைக்கு பல நேரத்தில் பல சூழ்நிலைகளை ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே ஏனுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள், ஏனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கங்கள்? ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரிந்து விட போகிறது என்று வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை உருவாக்க வேண்டுமானால் முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மோவாபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமையை விட்டுவிடு, அகந்தையை விட்டுவிடு. இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற தேவனை குறித்து மாத்திரம் பெருமை பாராட்டுவாயானால், நீ எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உன் தலையை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். மோவாபை ஆண்டவர் உடைத்து போட்ட காரணம், அவருடைய வழி சீர்கட்டு போனது. வாழ்க்கையில சுத்தம் இல்லாமல் வாழ்ந்தார்கள், வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். 10 கட்டளைகளில் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. உனக்கு வேற எந்த தெய்வம் தேவையில்லை, ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம், அவரை பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கையில எத்தனை நெருக்கம் வரலாம், எத்தனை போராட்டம் வரலாம், மாலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தகப்பனே நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நெருக்கங்கள் உடையும், வாழ்க்கையில் போராட்டங்கள் உடையும். நீர் என்னை தப்புவிக்கிற தேவன், நீர் என்னை உயர்த்துகிற தேவன் என்று தேவனுடைய சமூகத்தை நம்ம முழுவதுமாய் கொடுப்போம். வாசிக்க கேட்ட வசனத்தின்படி ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நீர் எங்களை உருவாக்குகிற தேவன். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவார், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் உருவாக்குவார். உடைந்து போன சமாதானத்தை மீண்டும் அவர் கட்டுவார். வழி தப்பி போன வாழ்க்கையை மறுபடியும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பலத்த கரத்தில் அடங்கி இருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம், நீர் எங்களை உருவாக்கும், உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. ஆண்டவரே, ஒருவேளை பலர் இந்த நேரத்தில் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படாதா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் உருவாகாதா, ஒரு களிமண்ணை போல ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போமா? உருவாக்குமே என்னை. தேங்க்யூ ஃபாதர். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனே, குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல, என் சித்தமல்ல, உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கைகளில் என்னை தருகிறே, தருகிறே உம் கரத்தில்
என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் சத்தமா என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து சத்தமா சொல்லுவோமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி என்னை தருகிறேன் தருகிறேன். இந்த மாலை நேரத்தில் என்னை உங்களுடைய கரங்களை தருகிறோம் அப்பா. குற்றங்கள் குறைவுகளை மன்னித்துக் கொள்ளும், பாவங்களை கழுவும். சேர்ந்து சத்தமா என்னை தருகிறேன். நன்றி ராஜா. இந்த மாலை நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். படைக்கிறேன் படைக்கிறேன் உம்பா. இருதயத்துல கைகளை வச்சு உருவாக்குமே. உடைந்து போன வாழ்க்கையை உருவாக்குங்கப்பா. உடைந்து போன ஊழியங்கள் கட்டப்படட்டும். சேர்ந்து சொல்லுங்க உருவாக்கு. உடைந்து போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உடைந்து போன குடும்ப வாழ்க்கை, உடைந்து போன வீடு, உடைந்து போன சமாதானம், உடைந்து போன ஆசீர்வாதம் உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. கடைசியா ஒரு முறை கரங்களை மேல உயர்த்தி என்னை தருகிறேன் தருகிறேன். நல்ல விடுதலையோடு சொல்ல போற ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் என்னை உங்களுடைய கரங்களை தருகிறோம் அப்பா. என்னை உருவாக்கும், புதிய மனுஷனாக மாற்றும். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே. கடைசியா ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க உருவாக்குமே உங்களை உருவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உடைந்து போன வாழ்க்கையோடு, உடைந்து போன எண்ணத்தோடு இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், I will build you again. உன்னை மீண்டுமாய் நான் கட்டி எழுப்புவேன். உடைந்து போன அலங்கங்கள் மறுபடியும் கட்டப்படும். உடைந்து போன ஆசீர்வாதங்கள் மறுபடியும் கொடுக்கப்படும். துக்க நாட்கள் மாறும். நேசிக்கிற நல்ல தகப்பனே, மாலை நேரத்தில் ஆராதனையில் நீர் எங்களோடு கூட அசைவாடினீர். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூட இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆரம்பம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம் அப்பா, ஆனால் முடிவை பார்க்கும் பொழுது ஒரு சம்பூர்ணத்தை பார்க்க, ஒரு சந்தோஷத்தை பார்க்க, இன்னும் அதிகமான ஜனங்கள் உடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிக்க நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, யூடியூப்ல தூர தேசத்துல தூர இடங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். உடைந்து போன இருதயத்தோடு, நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகாதா? இந்த ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் தேவன் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை தேவன் ஆசீர்வதியும். குடும்பத்தை மறுபடியும் கட்டுமாப்பா. நீ தேற்றரவாளன், அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட கடந்து நீர் வாரும். பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லும். ஹல்லேலூயா.
சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு நாம் கடந்து செல்லுவோம்.